ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தற்போது அண்மையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள் மற்றும் விஜய் அவருடைய இந்த கூட்டணி வைக்கிறாரா இல்லையா இப்படிங்கிறது தொடர்பான பேச்சுகள், அது மட்டும் இல்லாமல் அவர் மீது எழுந்திருக்கக்கூடிய திமுகவின் பி டீம் ஆகிய விமர்சனங்கள், இப்படின்னு தமிழ்நாட்டினுடைய பலவிதமான அரசியல் நடப்புகளை அலசவிருக்கிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. தமிழ்நாட்டிற்கு கேரளா மற்றும் இன்னும் இதர மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எப்போது தேர்தல் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு எப்போ தேர்தல் எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத குறித்தும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடுக்காக ஷெட்யூல்டு ஃபார் தமிழ்நாடு ஆல் 234 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ் போல் ஈவெண்ட்ஸ் எப்போ டேட் அண்ட் டே எப்போன்னு தனியாகவே கொடுத்துருக்குறாங்க. டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் கெசட் நோட்டிஃபிகேஷன் 30/3/2026 மண்டே. லாஸ்ட் டேட் ஃபார் மேக்கிங் நாமினேஷன்ஸ், அதாவது நாமினேஷனை உங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் என்பது 6/4/2026. டேட் ஃபார் த ஸ்க்ரூட்டினி ஆஃப் நாமினேஷன், அதாவது இந்த நாமினேஷன் அவங்க கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது ஸ்க்ரூட்டினி பண்ணுறதுக்கான கடைசி நாள் 7/4/2026 செவ்வாய்க்கிழமை. லாஸ்ட் டேட் ஃபார் த வித்ட்ரால் ஆஃப் கேண்டிடேச்சர், நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கான லாஸ்ட் டேட்டுங்கிறது 9/4/2026. டேட் ஆஃப் போல், என்றைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல், அதாவது மக்களாகிய நாம் எல்லாரும் என்னைக்கு ஓட்டு போட போகிற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 23/4/2026 தான் நம்ம போய் ஓட்டு போட போகிறோம். டேட் ஆஃப் கவுண்டிங், என்னைக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குகள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படும். டேட் பிஃபோர் விச் எலெக்ஷன் ஷால் பி கம்ப்ளீட்டட், புதன்கிழமை 6ஆம் தேதிக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு 2021 மே 6 மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர்கள் பதவியேற்றாங்க. அதே போல் 2026 மே 6ஆம் தேதி யார் பதவியேற்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த 30 நாளில் தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே தீர்மானிக்க போகிறாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன் டேட் அறிவிக்கக்கூடிய இதே நேரத்தில், இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட தங்களுடைய பணிகளை முடுக்கி விட்டுருக்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக கூட்டணி அப்படி இன்டாக்டாக இருக்கிறாங்க, பெருசாக எதுவும் பிணக்குகள் இல்லை. சிபிஐ சிபிஎம் பார்த்தீங்கன்னா அண்மையில் எங்களுக்கு தேவையான சீட்டுகளை கொடுக்கல, எங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற சீட்டுகளை கொடுக்கலன்னா நாங்கள் அப்புறம் பரிசீலனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி, தேமுதிக இவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது தொடர்ச்சியாக சித்தாந்த ரீதியாக, நம்பிக்கை ரீதியாக, கொள்கை ரீதியாக உங்களோட இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம்க்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சிபிஐ சிபிஎம் இல்லை, வெளியில் இருக்க சக தோழர்களே கேட்குறாங்க. அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தான். இவர்களையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சி தொடர்ச்சியாக திமுகவோட அலையன்ஸில் ஒரு இன்டாக்டான ஒரு மோடில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொள்கை கோட்பாடு ரீதியாக திமுகவை விட வீரியமாக ஆன்டி பிஜேபியை கிரவுண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி அந்த அலையன்ஸில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது விசிகா மட்டும்தான். அப்போது பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல வன்கொடுமைகள், பல விவகாரங்களில் திருமாவளவர்கள் தான் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி. இருந்தாலும் அவர் எல்லா இடத்துக்கும் போகிறாரு, மக்களை மீட் பண்ணுறாரு, பார்க்குறாரு, அவச்சொல்லோ நற்சொல்லோ அதை வாங்கிட்டு அடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத நோக்கி நகர்றாரு. அப்போ விசிகாவை தான் இவங்க அதிகமான சீட்டுகள் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் பல ஜனநாயக இயக்கங்களே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் இப்படி இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 3 தொகுதிகள் கேட்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட தாவாக்காவில் பார்த்தீங்கன்னா 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் விருப்ப மனுக்களை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி கட்சியுடைய தொண்டர்கள் தாவாக்கா தலைவர் வேலுமுருகன்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதையும் கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட அவங்க திமுக டீம்கிட்ட அவர் பேசியிருக்கிறாரு. மிக குறிப்பாக மிக முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாரு. அதுவும் தமிழ் சொந்தங்கள், தமிழின உரிமை மீட்பு விரும்பிகள் எல்லாரும் ரொம்ப விருப்பத்தோடு அதை கேட்கக்கூடிய கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கிற போது இலங்கையில் ஈழ இனப்படுகொலை நடந்துச்சு, அதுக்காக வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதே மாதிரி இவங்க ஒன்று பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அதே போல் 10% ரிசர்வேஷன் தொடர்பாகவும் இவங்க வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னு பல முக்கியமான மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முன்வச்சு இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு 3 சீட்டும் கேட்டிருக்கிறாரு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கட்சியுடைய லீடர் நமக்கு தொல்லையாக இருக்கிறத விட அவர் இல்லாமல் இருக்கட்டுங்க அப்படின்னு திமுக தரப்பில் சில பேர் நினைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இல்லை இவர் வெளியில் போனால் நமக்கு தேவையில்லாத ஒரு இழப்பு தான்னு சொல்கிறாங்க. என்ன முடிவெடுக்க போகிறது திமுகங்கிறது தெரியல. ஆனால் கொடுத்தா 3 சீட்டு கொடுங்க, ஏன்னா மற்ற சாதி கட்சிகள் மாதிரி நாங்கள் கிடையாது, நாங்கள் தமிழ் சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இடதுசாரியான ஒரு கட்சி தான், நாங்கள் எங்களை வந்து ஏன் நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து வேல்முருகன் தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறது. 3 சீட்டுகள்ல இருந்து இறங்குறதா இல்லை அவர். ஏன்னா போன முறையும் 1 சீட்டு, இந்த முறையும் 1 சீட்டுனா கட்சி எப்படி வந்து கட்டமைப்பு ரீதியாக வலிமைப்படுத்த முடியுங்கிற எண்ணமும் வந்து தாவாக்காவினுடைய தொண்டர்களுக்கு இருக்கிறது மற்றும் அதன் தலைவர் வேல்முருகனுக்கும் இருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேற்றைக்கு சாணக்கியாவோட ஒரு ஈவெண்ட்டை வந்து கலந்துக்கிட்டாரு. ரங்கராஜ் பாண்டே ஊடகவியலாளருடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். அவரும் பல கேள்விகளை கேட்டார், பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டாரு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. என்னுடைய அலையன்ஸில் இருக்கிறவங்களாம் இன்டாக்டாக இருக்கிறாங்க, அவங்களுடைய வலிமை எனக்கு போதுமானது, எனக்கு குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம் அப்படிங்கிறத மறைமுகமாக சூசகமாக சொல்லியிருக்கிறாரு. அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. தங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் முழுமையாக நம்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணிக்குள்ளே விஜய் வருவாரா மாட்டாரான்ற எதிர்பார்ப்புலாம் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபட பொட்டில் அடித்த மாதிரி பேசியிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நேரத்தில் தான் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக சமூகத்தில் பல பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, பல இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறீங்க, அந்த கூட்டத்தில் எப்படி முடிவெடுத்தீங்க அப்படின்னு செய்திகளை வெளியே விடுறதுக்கான தேவை என்ன வந்துச்சு? அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அவலங்களுக்கு அல்லது அதை மறைப்பதற்கான ஒரு வேலை திட்டமாக எப்போ பார்த்தாலும் கூட்டணிக்கு போகிறாங்களா இல்லையா, போகிறாங்களா இல்லாட்டி பேசுறதுக்கான ஒரு அஜெண்டாவை தாவேக்காத்துல ஒரு விஜய் செட் பண்ணுறாரு. அவர் திமுகவோட பிடிஎம்மாக செயல்படுறாருங்கிற விமர்சனம் மிக கடுமையாக கடந்த 2 நாட்களில் இருந்து எழுந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னா, எப்போதுமே அலையன்ஸுக்கு போகிறாங்க, அதாவது செய்தி வந்துருச்சுன்னு அப்படின்னா உடனடியாக புஷி ஆனந்தோ அல்லது மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனாவோ உடனடியாக ஒரு பதிவு போட்டுருவாங்க, போய் இல்லை அப்படின்னு. 48 மணி நேரம் ஆச்சு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்து. ஒரு இடத்துல கூட இது தவறான தகவல், இது பொய்யான தகவல், இது மாதிரி கிடையாது, கொள்கை எதிரி பாஜகவோடு எங்களுக்கு என்ன கூட்டணி வேண்டி கிடக்குதுன்னு ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை? அப்போ இது நடக்கட்டும், இது போகட்டும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா டைவர்ட் நடக்குது, அது நமக்கு நன்மை தான் அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்கு மட்டுமா நன்மை? திமுகவுக்கும் நன்மை. அப்போ திமுகவோட ஒரு இன்னொரு அணியாக, இன்னொரு திமுகவோட ஒரு பி டீமாகவே ஐயா விஜய் செயல்படுறாருங்கிற விமர்சனத்தை மிக கடுமையாக நேற்று முழுக்க சமூக தளங்களில் வந்து நம்மளால் பார்க்க முடிந்தது. மிக குறிப்பாக அண்மையில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த தனியார் ஊடக நிறுவனங்கள் அல்லது தனியார் அமைப்புகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு நடத்துனோங்க, அந்த கருத்து கணிப்பில் இப்படிலாம் இருந்துச்சுங்க அப்படின்லாம் வந்து பேசுவாங்க. கொடுமை என்னன்னா, அந்த கருத்து கணிப்புகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட ஒரு தோழர் ஒருத்தரே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் பேர் கூட நான் வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நினைவில்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அமர்ந்திருக்கிறாரு. இப்படி தனியார் கருத்து கணிப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்க தான் அங்கே இருக்கிறாங்க, இவங்க லீடிங்கில் இருக்கிறாங்க, இந்த கட்சியவே காணோம், இப்படிலாம் பண்ணுறாங்க. இப்போ செய்தி என்ன வந்திருக்குதுன்னா, ஜான் ஆரோக்கியசாமி இன்னும் பல விஷ்ணு ரெட்டி போன்றவர்கள்லாம் வந்து இவங்க ஏதோ ஒரு வகையில் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, மேனிப்புலேட் பண்ணி தான் இது போன்ற விஷயங்களை வெளியிடுறாங்க, இதுக்கு பல கோடிகளில் பணத்தை செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் தற்போது தாவேகாவுடைய பொறுப்பாளர்கள் மீது எழுந்திருக்கிறது. இதுக்கு காரணம் என்னென்னா, அவர் ஓட்டு வாங்குறாரா வாங்கலையா எதுவுமே தெரியாது, ஆனாலும் இது மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருங்க, இது மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் ஒரு குற்றச்சாட்டும் ஒரு விமர்சனமும் தாவேகா மீதும் அதன் தலைவர் விஜய் மீதும் இப்போ கடுமையாக வந்து எழ ஆரம்பிச்சிருக்குது. இதற்கு அவங்க தரப்புலேருந்து இப்போ வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லலை, அது அவங்க வந்து பொருட்படுத்தவும் இல்லை, அதை நோக்கி அவங்க வந்து அவங்களுடைய கேள்வி கட்டளையும் தொடுக்கவும் கூட இல்லை. என்ன இப்படி பேசுகிறீங்க கூட அவங்க கேட்கல. அவங்க அப்போ என்னன்னா, இங்கே டேக் டைவர்ஷன் ஆகிறத வந்து அவங்க விரும்புகிறாங்களோ, சரின்னு ரசிக்கிறாங்களோ அப்படிங்கிறது நமக்கு வந்து தோணுகிறது. சமூக தளத்தில் இருக்கிற பிரச்சனையை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இது போன்ற சிக்கல்கள் எழுவதையோ அல்லது இது உருவாக்கப்படுவதையோ யாரோ இயக்குறாங்க, அதில் தாவேகாவுக்கு அதிக பங்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இப்போ ரொம்ப அதிகமாக எழுந்த வண்ணமே இருக்குது.
இதற்கு நடுவில் தமிழ்நாட்டில் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் வழக்கம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா அவ்வளவு அவலமான ஒரு சூழல் இருக்குது. விளாத்திக்குளத்தில் நம்ம அப்போ தான் பார்த்தோம். ஒரு பிள்ளைய படிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஓய்வு எடுக்கலான்னு ஒரு பக்கத்தில் ஒரு கழிப்பறைக்காக போகலான்னு வெளியில் போன பிள்ளைய வந்து எப்படி வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணாங்க அப்படின்னு. அதன் பிறகு இப்போ நேற்றுக்கு வந்த ஒரு செய்தி, காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உயர்காவல்துறை அதிகாரியாக ஒரு ஆண் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக நடந்த வண்ணமே இருக்கிறது. இதை குறித்து அரசுக்கு எதுவும் அக்கறை இருக்கிறதா, கவலை இருக்கிறதாங்கிறது தெரியல. இப்போ வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து நமக்கு அமலில் வந்தாச்சு. காவல்துறையினுடைய பணி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மக்களாகிய நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப நம்மளை சேஃப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இப்போ நமக்கு நிறைய பாதுகாப்பு வந்து கிடைக்கும். நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். இந்த 4ஆம் தேதி என்ன ரிசல்ட்னு தெரிஞ்சிடும். 6ஆம் தேதி யார் சீஃப் மினிஸ்டர்னு தெரிஞ்சிடும். அதன் பிறகும் நமக்கு எல்லாமே மாறாது அப்படிங்கிற முடிவுலாம் நீங்கள் வராதிங்க. நாம் நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இன்னொரு விஷயத்தை இப்போ வந்து பேசிக்கலாம். என்னென்னா, சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர் சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு போட்டிருக்கா, அப்படி நானா வீழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக இந்த டைமில் தான் வருவார் எதிர்பார்த்தோம். மீண்டும் வந்து வந்திருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக சமூகத்தில் பலதரப்பட்ட குரல்கள் இந்த சமூகத்தினுடைய பல அவலங்களை அசைச்சு பார்க்கணும். அப்போ தான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள், அடுத்த தலைப்புகளில் பல்வேறு சந்திக்கிறேன். நன்றி.